நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் கிருபையால் நவராத்திரியானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு ஊர் விக்ரமசிங்கபுரம், பாபநாசம் அருகிலுள்ள திருத்தலம். நவராத்திரியானது அம்பிகையை உபாசித்து வழிபடக்கூடிய 9 நாட்கள். அம்பிகையை நமது தாயாக, உலகத்திற்கே தாயாக நாம் பாவித்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையால் அம்பாளானவள் நமக்கு சகல விதமான, இப்படி உபாசிப்பதனால் நமக்கு சகல விதமான சௌகரியங்களையும் வழங்கி நம்மை வாழ்வாங்கு வாழச் செய்கிறார். அதாவது பரமேஸ்வரி உலகத்திற்கே அம்மையும் அப்பனும் ஆனவர்கள். எனது கிரகத்தில் வம்சாவளியாக, அதாவது என்னென்னா பாட்டி தாத்தா காலத்திலிருந்து வழியாக கொலு வைத்து அம்பாளை வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எனது தாய் தந்தையர் இப்பொழுது வைத்து கொண்டிருக்கிறார்கள். 9 நாட்களும் மிகச் சிறப்பாக பூஜையானது நடைபெற்று அம்பாளுக்கு பலவிதமான உபச்சாரங்கள் செய்து, நைவேத்தியங்கள் செய்து, அவளை சந்தோஷித்து நம்மளை வாழ, நல்லபடியாக வாழ அனுக்கிரகம் கேட்டு வேண்டிக் கொள்வது தான் இந்த நவராத்திரி பூஜை. தயை புரிவாய் தேவி, சகல கலாவாணினி. தயை புரிவாய் தேவி, தூய பாதம் பணிந்தோமே நாமே. துன்பம் நீங்கி வர உன் பெயரமிழ்ந்தேன், சுகமுதவிடும் உனது தயவால். சுகமுதவிடும் உனது தயவால், சூட்டினோம் ஏற்றருள் மலரை. தயை புரிவாய் தேவி, வீணையும் நாதமும் ஏடும் ஏந்தி வீற்றிருந்தாய் எம்மை காக்கும் தேவி. வீணையும் நாதமும் ஏடும் ஏந்தி வீற்றிருந்தாய் எம்மை காக்கும் தேவி. சடையன் மைந்தன் அருளால் உன்னையே, சடையன் மைந்தன் அருளால் உன்னையே சதா போற்றி துதிப்போமே நாமே. சடையன் மைந்தன் அருளால் உன்னையே சதா போற்றி துதிப்போமே நாமே. தயை புரிவாய் தேவி, சகல கலாவாணினி. தயை புரிவாய் தேவி. அதாவது வருஷம் நம்ம கோல் வைக்கிறோம். இந்த 9 நாளும் தேவிக்குரிய முதல் 3 நாள் அம்பிகைக்குள்ளது, அடுத்த 3 நாள் லட்சுமிக்குள்ளது 3 நாள், அடுத்த 3 நாள் சரஸ்வதி. அப்படி 30 தேவியருக்கு கொண்டாடும் விழாவாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. அதாவது சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரி 9 நாள் கொண்டாடுறோம். இந்த 9 நாளும் ஒரு சந்தோஷமாக மக்கள் எல்லோரும், அதாவது பெண்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வருவங்க. தேவி, அதாவது வருவங்கெல்லாம் ஒரு தேவி ரூபமாக எடுத்து கொண்டாடுறவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து சந்தோஷமாக, எங்களுக்கும் சந்தோஷம், வாங்குறவங்களுக்கும் சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷமான நாளாக இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது.
வணக்கம். நான் வந்து இங்கே விக்ரமசிங்கபுரத்தில் தான் பிறந்து வளர்ந்தது. எனக்கு 56 வயசாச்சு. ஹைதராபாத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி இங்கே வந்திருக்கோம், செட்டில் ஆகிடுச்சோம். திரும்ப நேட்டிவ் பிளேஸில் திரும்ப செட்டில் ஆகிட்டோம். நான் கொலு 10 வருஷமாக வச்சுட்டு வரேன். கொலு வச்சா வீட்டில் உள்ளவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது. அம்மனோட இது கிடைக்கும், அம்பாளோட இது கிடைக்கும்ன்ட்டு ஒரு இது நம்பிக்கை. ஏதோ சின்ன கொலுவாக எங்களால் முடிஞ்சதை வச்சுட்டு வரேன் 10 வருஷமாக. பகவான் எல்லாருக்கும் நல்ல இது கொடுக்கணும், அவ்வளோதான். சௌரியமாக சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும் எல்லோரும். அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு கொண்டாடுற ஒரு பண்டிகை இது தசரா. 9 நாளாக. என் பேர் எஸ் ராஜகோபாலன். நான் படித்தது பூரா ஹைதராபாடு. ஸ்டார்ட் இருக்கலாமா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். துர்கை அம்மனை துதித்தோம் எங்கும் துன்பங்கள் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். சர்வ வினைகள் ஓடும், சர்வ மங்களம் கூடும். 18 நம புத்தி வரும் பதிவிலக்கும். நெத்தியிலே குங்கும பொட்டும் நெத்தி பாதையை காட்டும். ஆயிரவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே. 1000 நாமம் கொண்டவளே, தாய்ப்போ நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஹர் ஹர் போலே நம சிவாய, ஓம் நம சிவாய, ஹர் ஹர் போலே நம சிவாய. ஜட்டாதராய கங்காதராய, ஹர் ஹர் போலே நம சிவாய. ஜட்டாதராய கங்காதராய, ஹர ஹர போலே நம சிவாய. ஓம் நம சிவாய, ஹர ஹர போலே நம சிவாய. ஓம் நம சிவாய, ஹர ஹர போலே நம சிவாய. பிரம்ம முராசியுனாஜிதலிங்கம் निर्मलभाषित शोभितलिङ्गं. दस्य सुयज्ञविनाशनलिङ्गं दर्पणमामि सदा शिवलिङ्गं. रावणदर्पविनाशनलिङ्गं फणिफटिवेष्टितशोभितलिङ्गं. दस्य सुयज्ञविनाशनलिङ्गं दर्पणमामि सदा शिवलिङ्गं. सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं. सिद्धसुरवन्दितलिङ्गं दर्पणमामि सदा शिवलिङ्गं. लिंगाष्टकं लिंगं पुण्यं यप्पडेति सन्निधौ शिवलोक महानोते शिवेन सह मोदते.
எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் இந்த தடவை கொலுவை வந்து ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காங்க. எங்களுக்கு சந்தோஷம். எல்லார் வீட்டுக்குள்ளதையும் நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க கொலுவை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாப் டிவிக்கு. எங்கள் வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கொலு வச்சுக்கிட்டு இருக்கோம். கொலு வச்சதுனால எந்த குறையுமே இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். நீங்களும் எல்லோரும் கொலு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சரஸ்வதியை கும்பிட்டதுனால கல்வி, புகழ், பெருமை, நல்ல புத்தி கிடைக்கும். கெட்ட நினைப்புகள்லாம் எப்போதுமே வராது. யாருக்கும் நல்லது செய்யணுங்கிற நல்ல எண்ணம் வரும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியாத மனம் தரும். அதுதான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். யாருக்குமே ஒரு கஷ்டம் வரும்போது தளர்வு வரக்கூடாது, மனம் சோர்ந்து போகக்கூடாது. அதை கொடுக்குறதெல்லாம் இந்த சக்தி தான் கொடுக்குறா. அதனால் எல்லார் வீட்லேயும் கொலு வச்சு அம்பாளை மனமுருக வேண்டணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் பாக்கியம். நாங்கள் இப்போ 20 வருஷத்துக்கு மேலே வைக்கிறோம். கொலு ஆரம்பித்து 20 வருஷம் ஆகுது. இதை நல்லபடியாக நடத்திட்டு வரோம். டாப் டிவி ராஜாவுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து இது கொலுவுக்கு எல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நவராத்திரி விழாவிலே எங்கள் இல்லத்திற்கு வந்து டாப் டிவியினர் வந்து இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் செய்கிறார்கள். முதலில் டாப் டிவி நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மட்டுமல்ல, இந்து மக்கள் அனைவருமே இந்த தசரா விழாவிலே 10 நாட்களுமே அம்பிகையை வழிபடுவது மிகவும் சிறந்ததாகும். நாங்கள் இந்த கொலுவினை ஒரு 20-22 வருடங்களாக வைத்து வருகிறோம். இதேபோல் நமது மக்கள் அனைவருமே, இந்து மக்களிடம் அவங்களால் இயன்ற அளவு கொலுவினை வைத்து அம்பியை 9 நாளிலும் அவர்களால் இயன்ற அளவில் அலங்காரங்கள் செய்து நைவேத்தியங்கள் செய்து முடிந்தவரை யார் யாருக்கு என்ன பொருட்கள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இறைவனை வழங்கினால் எல்லா வெற்றியும் கிடைக்கும். நீங்களும் இதை மாதிரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை டாப் டிவி நிறுவனத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என் பேர் ரஷ்மி தேவி. சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நான் 20 வருஷமாக கொலு வச்சிட்ருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நான் இருக்குது. மென்மேலும் வளரணும். வாழ்க வளமுடன். வணக்கம். என் பேர் மீனாலட்சுமி. எங்கள் வீட்டில் இது 21வது வருஷம் கொலு வச்சுருக்குறோம். கொலு வைக்க ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கு. இன்னொன்று, ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு எங்களுக்கு. அதனால் இது ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். கொலு வச்சது ரொம்ப விசேஷமாக இருக்குது வீட்டு. டாப் டிவிலேருந்து இந்த கொலுவை இது 2வது வருஷமாக எடுக்க வந்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த கொலுவை எல்லோரும் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பேர் வந்து அலமேலு, விகேபுரத்துலேருந்து வச்சுருக்கோம். நான் வந்து 7வது வருஷமாக அந்த கொலு வச்சுருக்கேன். முதல்ல வந்து ஒரு சரஸ்வதி பொம்மை மட்டும்தான் வாங்கி கொலு வைக்க ஆரம்பித்தோம். அதுலேருந்தே எல்லாமே நல்லா விருத்தியாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு செட்டு வாங்கி வாங்கி நல்லா நிறைய இவ்வளோ பொம்மைகள் சேர்ந்துடுச்சு. நல்லா எல்லாமே குடும்பத்துலேயும் சந்தோஷமாக சுபீட்சமாக இருக்கும். பையன் படித்து முடித்தான், வேலைக்கு போனால். இந்த வருஷம் கல்யாணமும் வந்துருச்சு. அதனால் கல்யாண செட்டு மட்டும் இந்த வருஷம் புதுசாக வாங்கியிருக்கிறேன். அந்த கீழ் வரிசையில் இருக்கிற முதல் பொம்மை கல்யாண செட்டு வாங்கியிருக்கிறேன். மேலே வந்து சிவபெருமான் குடும்பத்தோடு உட்காந்துருக்காரு. தட்சிணாமூர்த்தி வச்சுருக்கோம்.
அடுத்தது சூரிய ரதம், அப்புறம் முப்பெரும் தேவியர்ன்ற கான்செப்டில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த வருஷம் அஷ்டலட்சுமி, இது வந்து அறுபடை வீடு, மீனாட்சி திருக்கல்யாணம், மரப்பாச்சி பொம்மை, செட்டியார் செட்டிச்சி வச்சுருக்கோம். இது வந்து கைலாயம் அப்படிங்கிற வகையில் எல்லாமே சிவ குடும்பத்தில் உள்ள ஆட்களாக வச்சுருக்கேன். நால்வர், சரஸ்வதி, லக்ஷ்மி, அம்பாள் அப்படி. இது வந்து வைகுண்டம் அப்படிங்கிற மாதிரி தசாவதாரம், பள்ளிக்கொண்ட பெருமாள், கோபியரும் கல்யாண செட்டும் வச்சுருக்கேன். மற்றபடி முளைப்பாரிகள், விளக்கு பூஜை, இந்த இது வந்து தினம் கோவிலுக்கு போட்டு கொடுத்து விடுவோம். அது ஆரத்தி பண்ணி வரதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு 7 வருஷம் ஆனதுனால நல்லா சுபீக்ஷமாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த கொலு வந்து 6வது வருஷமாக இந்த கொலு வந்து நடந்துகிட்ருக்கு. நவராத்திரி பூஜையை முன்னிட்டு இங்கே கொலு வச்சுருக்கோம். இப்போ காலையில் எப்போவுமே அபிஷேகம் ஆராதனை நடக்கும். சாயங்காலம் போல் சுமார் ஒரு 6 மணி அளவில் கும்மி முளைப்பாரி போட்டிருக்கிறதுனால அதை கும்மி அடித்து பூஜைகள் ஆரம்பிப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி வரை அந்த பூஜைகள் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் 9:30 மணிக்கு மேலே சிறப்பு அலங்கார ஆராதனைகள்லாம் நடக்கும். சாமிக்கு சிறப்பு அலங்காரத்தோட ஆராதனைகள்லாம் நடந்து டெய்லி ஒவ்வொரு நெய்வேத்தியம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 மக்கள் வந்து கூடுவாங்க. 1000 மக்களுக்கும் அன்னன்னைக்கு ஒரு சிறப்பு நெய்வேத்தியம் போட்டு பிரசாதம் வழங்கப்படும். இது இப்போ 6 வருஷம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இப்போ இனி வரக்கூடிய காலத்துலேயும் இதை விட சிறப்பாக நடத்துறதுக்கு சேனத சமுதாய மக்கள் வந்து அருமையான ஒத்துழைப்பு கொடுக்காங்க. ஏன்னா இது மக்கள் வந்து கடப்படித்தெரு மக்கள் வந்து ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறக்கிறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இப்போ எங்கள் சமுதாய தலைவர் வந்து பேசுவாங்க. அதாவது இப்போ வந்து முளைப்பாரி நிகழ்ச்சி வந்து தசராத்தில் சிறப்பாக கொண்டாடணும். கிட்டத்தட்ட ஒரு 4 தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு 7வது ஆண்டாக அந்த ட்ரிப்பு நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் அம்பாளுடைய சிறப்பு அலங்காரம் பண்ணுறோம். அலங்காரம் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஏத்தாப்பில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ராஜபாளையத்துலேருந்து அரவாணிகள் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து கும்மிப்பாட்டு படிப்பாங்க. அதோடு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் எங்கள் மகளிர்கள் அனைவரும் காப்பு கட்டி கும்மிப்பாட்டு படித்து அதோட சிறப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துக்கு ஏற்றாப்புல அந்த பாட்டு பாடி அம்மனை வரவழைச்சி அவங்க எல்லாம் கும்மிப்பாட்டும் படிப்பாங்க. இது முழுவதுமாக சேனைத்தலைவர் சமுதாய அதாவது மகளிர் அணி சார்பாக நடத்தப்படுது. சமுதாயம் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். அவங்க அழகாக அந்த பக்குவமாக சாமியாடி ஆண்கள் யாரும் நாங்கள் சுற்றி இருந்து தான் அந்த பணியோடு செய்யும் மொழிய கோயிலுக்குள்ளே வந்து மகளிர்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு அம்மனோட அருளோட டெய்லி அவங்களுக்கு அருள் வருது. என்ன அம்மன் அலங்காரம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அம்மன் வந்து அருள் கொடுக்குறா. கட்டப்புலித்தெரு சமுதாயம் வந்து சேனைத்தலைவர் சமுதாயம் சிறப்பான இந்த தசரா விழாவை கொண்டாடுது. இது வந்து ஒவ்வொரு கட்டளைதாரரும் அழகாக கட்டளை கொடுத்து சிறப்பான ஒரு அதாவது என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், கற்கண்டு சாதம், சக்கரை பொங்கல், இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நைவேத்தியம் படைக்கப்பட்டு அம்பாளுக்கு படைக்கப்பட்டு அதை வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணுறோம். இது இந்த நிகழ்ச்சியை மென்மேலும் வளரணும். நல்ல ஒரு செழிப்பான அது கட்டளைதாரர் அனைவரும் உதவி பண்ணுறாங்க. பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற அனைத்து சமுதாய பெருமக்களும் மகளிரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கிறாங்க. விக்ரமசிங்கபுரத்திலே சேனைத்தலைவர் சமுதாயம் ஒரு பெரிய சமுதாயம். இளைஞரணியும் பையங்களும் அது சார்பாக அன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி வீதி உலா வருது. அதுக்கு வந்து செண்டா மேலே அமர்த்தியிருக்காங்க. இளைஞரணியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கள் இளைஞர்களும் மகளிர் அணியும் பெரிய ஆட்களும் சமுதாயமும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். இது அம்மன் முத்தாரம்மன் சரி முத்தாரம்மன் கொம்பமாட சாமி என்ற அருளால் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குது. மென்மேலும் இது நடந்து பெரிய ஒரு வளர்ச்சியை காணணுன்னு வேண்டுகிறோம். அம்பாளை வேண்டுகிறோம். ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.
என் செல்வி கல்லடைக்குறிச்சி. நாங்கள் ஒரு 11 வருஷமாக வச்சிட்ருக்கோம். இது 12வது வருஷம். நல்ல முறையில் வச்சிட்ருக்கோம். குழந்தைகள் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகுது. ஒரு பாட்டு படிக்கிறேன். ஜெய 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 தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். மங்கள ரூபிணி மதியினி சூலினி மன்மத பாணியளே. சங்கடம் நீக்கிடும் சடுதினில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே. கங்கண பணியுனி கனிமுக கண்மறைக்க கற்பக காமினியே. ஜெய ஜெய சங்கரி கௌரிக்கு பாகரி துக்க நிவாரணி காமாட்சி. கானொரு மலையொரு காதொரு காட்டிடும் காத்திட வந்திடுவாள். தானொரு தவ ஒளி தாருணி மதியுனி தாங்கிய வீசிடுவாள். மானொரு வழியால் மாதவர் மொழியாய் மாலைகள் சூடிடுவாள். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். சங்கரி சௌந்தரி சதுர்முக போற்றிட சபையினில் வந்தவளே. பொங்கரி மாவனில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே. எங்குளம் தளச்சிட எழில்வடி உடனே எழில் தரும் துர்க்கையளே. ஜெய 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 சங்கரி கௌரிக்கு பாகரி துக்க நிவாரணி காமாட்சி. தன தன தந்தன தவி ஒளி முழங்கிட கண்மணி நீ வருவாய். கணகண கங்கண கதிர்வொளி வீசிட கண்மணி நீ வருவாய். பணபண பம்பன பனையொளிக்கு கூவிட பண்மணி நீ வருவாய். ஜெய ஜெய சங்கரி கௌரிக்கு பாகரி துக்க நிவாரணி காமாட்சி. பேர் பத்மா.
நாங்கள் கொலு ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷம் ஆகுது. நல்லா இருக்குது. ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண்ணிகிட்ருக்கோம். இது வச்சு மன அமைதி ரொம்ப நல்லா இருக்குது. உடம்பு மனசுத்தம் இதாக இருக்குது. அது பிள்ளைகளும் எல்லோரும் நிறைய வருவாங்க. கொலுன்னா அவ்வளோ இது தேவியே நமக்கு எல்லோரும் வரவங்கெல்லாம் அவ்வளோ ஒரு இங்கே வந்தோடனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் நாங்களும் இந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற இதில் பார்த்துட்டு போகிறாங்க. சரி, எங்களுக்கும் நல்லா இருக்குது. வீடும் குடும்பமும் நல்லா இருக்குது. நல்லது நம்ம அப்படி வச்சோம்னா எப்போவுமே வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கும். எந்த தீய சக்திகளும் நம்மகிட்ட இருந்து இதாகாது, நல்லாயிருக்கும். அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள் வர்றது, கூட்டங்கள் எல்லோரும் வந்து கொலு வந்து நவராத்திரிக்கு நாங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு பிரசாதம் வழங்குறது. இப்போ நிறையா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அது நல்லாயிருக்கு. குடும்பத்துக்கு நல்லது. நம்ம வழியாக நம்ம குலத்துக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. அதான் எல்லோரும் இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறவங்கெல்லாம் நாங்களும் வைக்கணும், நாங்களும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு போகிறாங்க. என் பேர் கிருஷ்ணவேணி. நான் ஒரு 25 வருஷமாக கொலு வச்சிட்ருக்கேன். டாப் டிவிலேருந்து போன வருஷம் எடுக்க வந்தாங்க, இந்த வருஷமும் வந்திருக்காங்க. நான் வருஷம் ஒவ்வொரு பொம்மை புதுசாக வாங்கிட்டே இருப்பேன். வச்சா நிறைவாக இருக்கும், வீட்டுக்கு நிறைவாக இருக்கும். எல்லாத்துக்கும் வெத்தலை பாக்கு தாம்பூலம் எல்லாம் கொடுப்போம். எல்லோரும் வருவாங்க. நாங்களே எல்லோரும் வீட்டுக்கும் போவோம். நிறைய வீட்டிலங்க கொலு வச்சுருக்காங்க.
जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां कलिवदना हेलंबा विघ्नेश्वरा पाहि मां शिवतनया विकरमदिं विघ्नहरा रक्ष मां कुसुमैः सम्पूजयामि गजवदना पाहि मां मोदकं समर्पयामि गिरिजासुका रक्ष मां जय गणेश जय गणेश पाहि मां जय गणेश जय गणेश रक्ष मां सुमहामाये श्रीपीडे सुरपूजिते शङ्खचक्रगदास्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे गोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वङ्गे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिने मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्ताय रहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदये महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनास्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माते महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगत्स्थिते जगन्माते महालक्ष्मी नमोस्तुते என் பேர் ஸ்வேதா. நான் வந்து இந்திரா டீச்சரோட 2வது மாட்டு பொண்ணு. நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். அங்கேருந்து இங்கே நவராத்திரி குலுக்காக வந்திருக்கோம். எங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் லீவுனால அவங்களுக்கு கொலுனா வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அதை பார்க்குறதுக்கு. கொலு வச்சா நம்ம கலாச்சாரம் நம்மளோட கல்ச்சர் என்ன இது எப்படி தெரியும், எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கன்னியா பொண்ணுன்னா எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு தெரியும். அஷ்டலக்ஷ்மி அதுக்கப்புறம் என்னென்ன எப்படி ஒரு ஆத்துலேயுமே வந்து எவ்வளோ அழகாக கொலுவை வந்து அலங்கரித்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி எல்லாத்தையும் வைக்கிறா. ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அவளுக்கும் வந்து ஒரு நம்மளோட ஓகே நம்ம கல்ச்சரில் இப்படி பண்ணின்னு வர, நம்ம தாத்தா பாட்டி இப்படி இருக்கா, இப்படி பண்ணின்னு வர, நம்ம ஊரில் இப்படி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு கோவில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர ஒரு சான்ஸ் கிடைக்கிறது அவளுக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து எல்லாரோடையும் இருந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இந்த வாட்டி எங்களுக்கு. கள்ளக்குறிச்சியில் வந்து ரொம்ப அழகாகவே எல்லா ராத்துலேயுமே கொலு வந்து ரொம்ப அழகாக அலங்கரித்து எல்லாருமே விதவிதமாக சுண்டல்லாம் பண்ணி ரொம்ப இது பண்ணுறா. இது வந்து சிட்டி பக்கம் அவ்வளோ இதாக இல்லை இன்னும். அதனால் நான் வந்து உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இந்த வருஷம் இங்கே இருக்கிறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்.
எங்கள் வீட்டில் 15 வருஷமாக கொலு வைத்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது பொம்மைகள் வாங்குவோம். இந்த தடவை பாண்டுரங்கன் பொம்மை வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த நவராத்திரியில் நாங்கள் சோபனம், லலிதா சஹஸ்ரநாமம், கனகதாரா சோஸ்திரம், நிறைய சோஸ்திரங்கள்லாம் சொல்லி எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு பழம், தாம்பூலம், சந்தனம், குங்குமம் எல்லாம் கொடுத்து பிரசாதம் எது போட்டிருக்கிறோமோ அதுவும் கொடுப்போம். எங்களுக்கு இப்படி கொடுக்கறது ரொம்ப மன நிறைவாக இருக்குது, மன மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே உலகத்தில் சுபிட்சமாக இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். வருஷம் நீங்களும் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்படி மிகவும் அன்பான வேண்டுகோள். வணக்கம். டாப் டிவி நண்பர்களுக்கு, டாப் டிவி உரிமையாளருக்கும் எங்கள் மனமார்ந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் நீங்களும் வந்து எங்கள் வீட்டில் உள்ள கொலுவினை படம் எடுத்து டிவியில் ஒளிபரப்பி வருகிறீர்கள். நாங்கள் கல்லடைக்குறிச்சி வைத்தியப்பபுரம் தெரு 21ஆம் வீட்டில் வசித்து வருகிறோம். என் பேர் சுப்பிரமணியன், எனது பிரதர் பேர் கைலாசநாதன், எனது மனைவி பேர் சரஸ்வதி, எனது தம்பியின் மனைவி பேர் லட்சுமி. நாங்கள் ஒரே குடும்பமாக இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது பொம்மைகளை வாங்கி நல்ல முறையிலே நவராத்திரி கொண்டாடி வருகிறோம். காலையில் இனிப்பான பலகாரங்கள் வைத்து சகசரநாம அர்ச்சனை, லலிதா சகசரநாமம் வாய்த்து எல்லாருக்கும் விநியோகம் செய்கிறோம். மாலையில் ஏதாவது சுண்டல் போன்ற பொருட்களை போட்டு வந்த பெண்களுக்கு வெத்தலை, பாக்கு, சட்டை துணி, பிளாஸ்டிக் கூடை போன்ற பொருட்களை கொடுத்து எல்லாரும் குழந்தைகள் உட்பட இரவு 7 மணி வரை நாங்கள் எல்லாருக்கும் நன்றியாக நல்லதே நடக்க வேண்டும், எல்லாரும் மேலும் மேலும் செழிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிகம பத நிசா இசை வடிவம் அன்னை சரஸ்வதி தேவியின் திருவுருவம். சரிகம பத நிசா இசை வடிவம் அன்னை சரஸ்வதி தேவியின் திருவுருவம். மகரி சனி சரி கம பத நிசா இசை வடிவம் அன்னை. கரமலர் வீணையில் கல்யாணி ராகம், கரமலர் வீணையில் கல்யாணி ராகம். ஸ்வரலய சங்கீத தாள பிரவாகம். கரமலர் வீணையில் கல்யாணி ராகம். ஸ்வரலய சங்கீத தாள பிரவாகம். மகரி சனி சரி கம பத நிசா இசை வடிவம் அன்னை சரஸ்வதி தேவியின் திருவுருவம். மகரி சனி சரி கம பத நிசா இசை வடிவம் அன்னை. பாவலர் உள்ளம்மதில் பரதமாடுவாழ்வாணி பாவராஜ தாள பரபிரம்மஸ்வரூபிணி. பாவலர் உள்ளமதில் பரதமாடுவாழ்வாணி பாவராஜ தாள பரபிரம்மஸ்வரூபிணி. நாவலர் போற்றிடும் நாமகள் கலைவாணி. நாவலர் போற்றிடும் நாமகள் கலைவாணி. நாவலர் போற்றிடும் நாமகள் கலைவாணி. நாவில் அருள் தருவாள். நாவலர் போற்றிடும் நாமகள் கலைவாணி. நாவில் அருள் தருவாள் நாடி நல்கும் எழுத்தாணி. நாவில் அருள் தருவாள் நாடி நல்கும் எழுத்தாணி. மகரி சனி சரி கம பத நிசா இசை வடிவம் அன்னை சரஸ்வதி தேவியின் திருவுருவம். மகரி சனி சரி கம பத நிசா இசை வடிவம் அன்னை. 3வது வரிசையில் அஷ்டலட்சுமி வச்சுருக்கோம். 4வது வரிசையில் தசாவதாரம் வச்சுருக்கோம். 5வது வரிசையில் ராஜராஜேஸ்வரி, கலசம், சரஸ்வதி, பிள்ளையார், எல்லா பெருமாள், எல்லா சுவாமியும் வச்சுருக்கோம்.
1 2 3 4 5 6வது வரிசையில் தேவி பொம்மை மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்கோம். அம்பாள், ஆதிவராக பெருமாள், ராமர், சீதை, ஹனுமான், நடராஜர், சாய்பாபா, இந்த மாதிரி பொம்மைகள் வச்சுருக்கோம். 6வது வரிசையில் பிள்ளையார், பார்வதி, பரமசிவன், பிள்ளையார் தேர் மாதிரி இருக்கிறது பிள்ளையார் கண்ணாடிக்குள்ளே, அதுக்கப்புறம் நந்தி, சிவலிங்கம் அதெல்லாம் வச்சுருக்கோம். 7வது வரிசையில் குபேரன், 2 பக்கம் யானை, கோபிகா ஸ்ரீகள் எல்லாம் வச்சுருக்கோம் கிருஷ்ணர் வச்சு. 8வது வரிசையில் பாண்டரங்கன், இந்த தடவை புதுசாக வாங்கியிருக்கோம். பாண்டரங்கன் செட்டியார் பொம்மை, அவர் காய்கறி இதெல்லாம் வச்சுருக்காரு, பழம் காய்கறி எல்லாம் வியாபாரம். 9வது வரிசையில் மார்பிள், அதாவது நடுவில் வந்து யசோதையும் கிருஷ்ணரும் மாடு இருக்குது பக்கத்தில், மார்பிள் கல் பதிச்சு வச்சுருக்கோம். பிள்ளையார் வச்சுருக்கோம். மலேசியா பொம்மையும் இந்த தடவை புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் कामितातवितरण निपुणचरण काव्य नाटक लंकारभरण भूमि जलाग्नि वायु गगन किरण बोधरूप नित्यानंद करण स्वामीनाद परिपालया सुमां स्वाप्रकाश वल्लीच गुरुगुहदेव सेनेश स्वामीनाद परिपालया सुमां ரங்கநாராயணன். நாங்கள் நவராத்திரி குழு 50 வருஷத்துக்கு மேலே வச்சுட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷம் சிறப்பாக கொண்டாடுறோம். முதல் 3 நாட்கள் துர்காவுக்கும், 2வது 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், 3வது நாட்கள் சரஸ்வதிக்கும் பூஜை நடத்துகிறோம். எல்லாருக்கும் தசரா நல்வாழ்த்துக்கள்.
என் பெயர் ஜெகநாதன். நாங்கள் 3வது தலைமுறையாக இந்த ஊரில் வசித்து வருகிறோம். எங்கள் சிறுவயது முதலே நவராத்திரி குழு என்பது ஒரு சிறப்பான அங்கமாக எங்கள் வாழ்வில் இருந்தது. அந்த காலம் போல் இப்போது நிறைய வீடுகளில் கொலு வைப்பதில்லை. அதற்கு வெவ்வேறு காரணம் இருக்கலாம். இடம்பெயர்ந்த காரணம், கொலு வைப்பதற்கு வீட்டில் அதற்கு ஆட்கள் இல்லை என்பது. இந்த கொலுப்பிடி தத்துவம் என்பது நமது வாழ்க்கை தத்துவம். கொலுவில் கீழ் தரையில் அநேகமாக சங்கு, சோழி, இந்த மாதிரி கடலுக்கடியில் கிடைக்கும் பொருட்களை வைப்பார்கள். ஸோ நீரிலிருந்து தான் உயிரினம் தோன்றுது என்பது வரலாறு. அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து தெய்வ நிலையை எட்டுவதே இந்த நவராத்திரி கொலுவின் தத்துவம். நவராத்திரி 9 தினங்கள் கொண்டாடப்படுகிறது. லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை ஒரு மூலமாக 3 தினங்களாக அனுசரித்து கொண்டாடப்படுகிறது. சிவசக்தி மங்களம் காப்பாய் சிவசக்தி, எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி. தொங்கல் இருப்பாய் சிவசக்தி, எங்கள் மாநலம் காப்பாய் சிவசக்தி. கண்கள் இருப்பதும் அவர்க்காக, பிள்ளை காவல் இருப்பதும் அவர்க்காக. பெண்ணென பிறந்தவள் எனக்காக, நீ பேரருள் புரிவாய் சிவசக்தி. மங்களம் காப்பாய் சிவசக்தி, எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி. குந்தங்களில் இருந்தாலும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும், சந்திர சூரியர் உள்ளவரை எங்கள் தலைவனை காப்பாய் சிவசக்தி. மங்களம் காப்பாய் சிவசக்தி, எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி. அகலிகை நம்பிகை பழித்ததம்மா, இந்த அருந்ததி நினைத்தது நடந்ததம்மா. கண்ணகி கண்ணீர் ஜெயித்ததம்மா, இந்த காரிகை ஆசையும் பலிக்காதா. மங்களம் காப்பாய் சிவசக்தி, எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி. சங்கராய சங்கராய மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்கராய மங்களம். குருவராய மங்களம், தசாராய மங்களம், கஜானாய மங்களம், நிஷாய மங்களம். ரகுவராய மங்களம், வேணு கிருஷ்ண மங்களம். சீதாராம மங்களம், ராதா கிருஷ்ண மங்களம். ராமகிருஷ்ண மங்களம், சாரதைக்கு மங்களம். ஆனந்த மங்களம், விவேகானந்த மங்களம். அன்னை 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 அன்பிற்கு மங்களம். ஆதிசக்தி அம்பிகைக்கு ஆனந்த கோடி மங்களம். என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம். இச்சையாயும் ஒற்றி வைக்கும் சிற்றை வைக்கும் மங்களம். நாம கீதம் பறந்து நம் மாநிலம் செழிக்கவும், வேறில்லாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும். ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம். தர்மசக்தி வாழ்கவென்று சந்தனம் கொண்டாடுவோம். தர்மசக்தி வாழ்கவென்று சந்தனம் கொண்டாடுவோம்.
பேர் ஜி சிதம்பரம், கல்லிடைக்குறிச்சி. எல்லாம் அல்ல அம்பாளின் அருளால் இந்த வருடம் 17-18 வருடங்களாக கொலு வைத்து வருகிறோம். கல்லிடைக்குறிச்சி ஊர் மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எல்லாம் இந்த அம்பாளுடைய அருள் கருணை பெருக வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் நோயின்றி தீர்க்காயுசோடு வாழ விருப்பத்திற்காகவும் இந்த கொலுவை நடத்தி வருகின்றோம். மக்கள் எல்லாரும் சிறப்பாக தினமும் வந்து பூஜை பண்ணி பாட்டு பாடி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சேவையை வந்து அம்பாள் எங்கள் ஆயுளுக்கும் சிறப்புடன் சீரும் சிறப்பும் இன்னும் மேலும் பெருக அந்த அம்பாளின் ஆண்டவனின் அருளையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த டாப் டிவி நிறுவனங்களுக்கும் அவரோட உரிமையாளருக்கும் என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஒளிபரப்பும் எங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை கொடுத்திருக்கிறது. அவங்க சேவை இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு சேவை. எல்லாம் நல்ல திருமணங்களால் அவங்களுக்கும் மேலும் தொழில் பெருக்க எல்லாம் நல்ல இறைவனை முத்தாரம்மனை வழங்கி எங்கள் குடும்பமும் அவங்க குடும்பமும் செய்வோம் சிறப்புமாக மக்களும் ஊர் மக்களும் இறப்பாக வாழ எல்லாம் நல்ல அந்த முத்தாரம்மனை வாழ்த்தி வணங்குகிறோம். பேர் வந்து மகேஸ்வரி, சிவந்திபுரம் கஸ்பா பிள்ளையார் கோயில் தெரு. நாங்கள் இது 6வது வருஷமாக அந்த நவராத்திரி குழு வச்சுருக்கோம். அம்மா தீபம் தீட்டுக வண்ண கோலம் சூட்டுக மல்லிகையாரம் போற்றுக திருமகள் பாதம் விளக்கேற்ற வாருங்கள் ஸ்ரீதேவி வந்தால் இங்கே வாருங்கள் ஸ்ரீதேவி வந்தால் இங்கே வாருங்கள் ஆரத்தி காட்டி அம்மாவை வாழ்த்தி வாராய் நீ லட்சுமி என்றே பூதூவி தாராய் நீ செல்வம் என்றே சீர்பாடி காமாட்சி தீபம் கஜலட்சுமி தீபம் தேவாதி தேவர் மூவர் தோன்றிடும் தீபம் தேவாதி தேவர் மூவர் தோன்றிடும் தீபம் எங்கெங்கும் தீபம் ஏகாந்த தீபம் இல்லத்தில் என்றும் தீபம் வாரீர் தாயே ஏற்றுக அம்மா தீபம் தீட்டுக வண்ண கோலம் சூட்டுக மல்லிகையாரம் போற்றுக திருமகள் பாதம் உள்ளத்தில் என்றும் வாழும் தெய்வம் நீயே அம்மா மாங்கல்யம் கேட்டோம் மடிப்பிச்சை கேட்டோம் ஐஸ்வர்யம் யாவும் கேட்டோம் அபயம் கேட்டோம்.
கள்ளக்குறிச்சியிலேருந்து சங்கரநாராயணன் பேசுகிறேன். நவராத்திரி 9 நாளும் ரொம்ப விசேஷம், அம்மனுக்குள்ளது. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவோம். வீடுகளில் கொலு வச்சு டெய்லி ஈவினிங் வந்து நைவேத்தியம் பண்ணி சுண்டலோ ஏதோ நைவேத்தியம் பண்ணி அது விநியோகம் பண்ணுவோம். குழந்தைகள்லாம் அது பார்க்க வருவோம். இது வந்து பெண்களுக்கு முக்கியமான பண்டிகை. நவராத்திரியில் நிறைய பெண்கள் எல்லாருமே லேடிஸ் எல்லாமே விரதம் இருப்பாள். நவராத்திரி அம்மன் கொலுவில் இருக்கிறாப்புல ஒரு ஐதீகம். டாப் டிவி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வணக்கம். எங்கள் வீட்டில் 15 வருஷமாக கொலு வைத்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது பொம்மைகள் வாங்குவோம். இந்த தடவை பாண்டுரங்கன் பொம்மை வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த நவராத்திரியில் நாங்கள் சோபனம், லலிதா சஹஸ்ரநாமம், கனகதாரா ஸ்தோத்திரம், நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு பழம், தாம்பூலம், சந்தனம், குங்குமம் எல்லாம் கொடுத்து பிரசாதம் எது போட்டிருக்கிறோமோ அதுவும் கொடுப்போம். எங்களுக்கு இப்படி கொடுக்கறது ரொம்ப மன நிறைவாக இருக்குது, மன மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே உலகத்தில் சுபிட்சமாக இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். வருஷம் நீங்களும் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்படி மிகவும் அன்பான வேண்டுகோள். வணக்கம். டாப் டிவி நண்பர்களுக்கு, டாப் டிவி உரிமையாளருக்கும் எங்கள் மனமார்ந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் நீங்களும் வந்து எங்கள் வீட்டில் உள்ள கொலுவினை படம் எடுத்து டிவியில் ஒளிபரப்பி வருகிறீர்கள். நாங்கள் கல்லடைக்குறிச்சி வைத்தியப்பபுரம் தெரு 21ஆம் வீட்டில் வசித்து வருகிறோம். என் பேர் சுப்பிரமணியன், எனது பிரதர் பேர் கைலாசநாதன், எனது மனைவி பேர் சரஸ்வதி, எனது தம்பியின் மனைவி பேர் லட்சுமி. நாங்கள் ஒரே குடும்பமாக இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது பொம்மைகளை வாங்கி நல்ல முறையிலே நவராத்திரி கொண்டாடி வருகிறோம்.
காலையில் இனிப்பான பலகாரங்கள் வைத்து சகசரநாம அர்ச்சனை, லலிதா சகசரநாமம் வாய்த்து எல்லாருக்கும் விநியோகம் செய்கிறோம். மாலையில் ஏதாவது சுண்டல் போன்ற பொருட்களை போட்டு வந்த பெண்களுக்கு வெத்தலை, பாக்கு, சட்டை துணி, பிளாஸ்டிக் கூடை போன்ற பொருட்களை கொடுத்து எல்லாரும் குழந்தைகள் உட்பட இரவு 7 மணி வரை நாங்கள் எல்லாருக்கும் நன்றியாக நல்லதே நடக்க வேண்டும், எல்லாரும் மேலும் மேலும் செழிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ராஜலக்ஷ்மி சங்கர் நாராயணன். டாப் டிவிக்கு முதல்ல ஒரு நமஸ்காரம். அம்பா சாரதாம்பா அம்பா சாரதாம்பா அருள் புரிவதில் இந்த தாமதம் ஏனோ ஜகதம்பா சாரதாம்பா அருள் புரிவதில் இந்த தாமதம் ஏனோ ஜகதம்பா சாரதாம்பா லம்போதரனின் அன்னையே லம்போதரனின் அன்னையே சந்திரபிம்பமுக லாவண்யே லம்போதரனின் அன்னையே சந்திரபிம்பமுக லாவண்யே திங்கள் பிறை சூடிடும் திவ்ய ஸ்வரூபிணியே
திங்கள் பிறை சூடிடும் திவ்ய ஸ்வரூபிணியே அம்பா சாரதாம்பா அருள் புரிவதில் இந்த தாமதம் ஏனோ ஜெகதம்பா சாரதாம்பா துங்கா நதி ஓடும் சிங்ககிரி தன்னில் மங்காது ஒளி வீசும் மாணிக்கமே துங்கா நதி ஓடும் சிங்ககிரி தன்னில் மங்காது ஒளி வீசும் மாணிக்கமே திங்கள் பிறை சூடிடும் திவ்ய ஸ்வரூபிணியே மங்கள தேவியே உன்னை பணிகின்றோம் அம்பா சாரதாம்பா அருள் புரிவதில் இந்த தாமதம் ஏனோ ஜெகதம்பா சாரதாம்பா என்னோடய பேர் மீனா குமாரி, என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வி சுந்தர்ராஜன். நாங்கள் வந்த டாப் டிவிக்காரங்களுக்கு நன்றி. போன வருஷமும் இதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி இந்த வருஷம் வந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கொலுவெல்லாம் வருஷா வருஷம் வச்சு நிறைய உலகம் சேமமடையணும், எல்லாம் தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், வீடும் சுபிட்சமாக இருக்கணும், என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் நாங்கள் வைக்கிறோம். இந்த கொலுவில் எங்களுக்கு தேவிகள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு மனசுக்கு தோணுது. அது மாதிரி தேவியாக நினச்சி தான் எல்லாரையும் நாங்கள் வரவேற்று எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். இது என்னென்னைக்கு செய்கிறதுக்கு கடவுள் எங்களுக்கு அறுக்குறாங்க கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மயிலே கதம்பவன கோயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமலதனை பணிந்தோமே அங்கையர்கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே வான்மதி சூடிய கணவன் சொக்கேசருடன் மாணிக்க தேரிலேறி மரகத பாவை வந்தாள். வான்மதி சூடிய கணவன் சொக்கேசருடன் வைரமுடி மின்னிட மரகத பாவை வந்தாள். வானவர் பூமாரி பொழிந்திடவே தேவகானம் ஒலித்திட தேவி வந்தாள், மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே
மதுரையிலே. தேனமர்ச்சோலையாம் கதம்பவனம் அங்கு வானலாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும் தேன் தமிழ் பாவலரின் தேவார கானம். தேன் தமிழ் பாவலர் தேவார கானம். ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சந்நிதானம். ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சந்நிதானம். அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. என் பேர் வி சுந்தரராஜன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து 35 வருஷம் வேலை பார்த்து இப்போ ஜூலை மாதம் ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 2 பையங்க. ஒரு பையன் தாய்லாந்தில் இருக்காப்புல ஃபாரினில், இன்னொரு பையன் டாக்டர் எம்பிபிஎஸ் திருநெல்வேலியில் முடிச்சுட்டு அதுக்கடுத்தால எம்எஸ் இப்போ மதுரையில் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கும் நாங்கள் இருக்க வருஷம் வந்து 5-6 வருஷமாக நாங்கள் இந்த கொலு வச்சுட்டு இருக்கோம். மற்றபடி ஆட்கள் வர போக எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாம் நீரை நல்லா நடத்தி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம். இது வரைய பையனுக்கும் வர டிசம்பர் மாதம் கல்யாணமும் வச்சுருக்கோம். அதுவும் மெட்ராஸில் வச்சு நடக்கிறது. இந்த கொலு எப்போவுமே வருஷம் வைக்கிறதுக்கு தேவியனோட அருள் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கணும். எங்களுக்கு டாப் டிவிக்காரங்களுக்கும் இதுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறோம். அதேமாதிரி எங்கள் 2 பையனும் ஷெட்யூல்டு கார்ட்லும் அண்டு கிரிக்கெட்லாம் ஸ்டேட் பிளேயர் 2 பேருமே ஏகப்பட்ட அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. எல்லா காலேஜு ஃபுல்லாக ஹோல் தமிழ்நாட்டில் அவார்டு வாங்கியிருக்காங்க. 2 பேரும் ஸ்டேட் அவார்டு வாங்கி எல்லா ப்ரைஸ்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. சின்ன பையனும் பெரிய பையனும். இப்போ பெரிய பையன் 1 வருஷம் ஆச்சு தாய்லாந்து போய் ஃபாரின் ப்ரமோஷனில் போயிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யுவர் டிவி டாப் டிவி. கலகலவாணியே சரணம் தாயே சங்கீதாம்பினா பாணியே சகல கலவாணியே சரணம் தாயே சங்கீதாம்பினா பாணியே சகல கலாவாணியே அறம் பொருளின்பமும் ஆற்றலும் ஆயுளும் அறம் பொருளின்பமும் ஆற்றலும் ஆயுளும் ஆத்ம ஞானமோ பூத்து புகழ் சிறந்த
அறம்பொருளின்பமும் ஆற்றலும் ஆயுளும் ஆத்ம ஞானமோ பூத்து புகழ் சிறந்த திறம் பெற்ற தீரராய் திருவுடை வீரராய் திறம் பெற்ற தீரராய் திருவுடை வீரராய் தேசநலம் புரிய திவ்ய வளமருள்வாய் தேசநலம் புரிய திவ்ய வளமருள்வாய் சகல கலா வாணியே சரணம் தாயே சங்கீதாம்பினா வாணியே சகல கலா வாணியே வாணியே. என் பெயர் உஷா முத்துகிருஷ்ணன். திலகர் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றிட்டுருக்கிறேன். இங்கே நவராத்திரி தினத்தை 9 நாட்களாக மிகச்சிறப்பாக நாங்கள் எல்லோரும் கொண்டாடிட்டுருக்கோம். அதாவது நவராத்திரிங்கிறது வந்து லலிதா பரமேஸ்வரியினுடைய சிறப்பை நாம் உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய தினங்கள். பண்டாசுரனை லலிதா பரமேஸ்வரி வதம் செய்ததை தான் நாம் வந்து நவராத்திரியாக கொண்டாடிட்டுருக்குறோம். அதாவது நவராத்திரி வந்து பண்டாசுரன், சும்பன், நிசும்பன் அப்படிங்கிற அரக்கர்களை வென்ற நிகழ்ச்சியை, அரக்கர்களை அந்த தீமைகளை அழிக்கக்கூடியதை பார்க்குறோம். நரகாசுரனை அழிக்கிறத தீபாவளியாக கொண்டாடுறோம். சூரபத்மனை அழிக்கிறத கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடுறோம். அதாவது நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயுமே இந்த போர் என்பது நடக்கிறது. அதாவது நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற அரக்கர்களை, அந்த தீமைகளை நாம் ஒவ்வொருவரும் அழிக்க வேண்டும் என்பது தான் இந்த விழாக்களின் கொண்டாடுவதனுடைய தாத்பரியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த விழாக்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக, அதாவது நன்மைகள் எல்லாம் பரவ வேண்டும், உலக சேமம் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இறை சக்தியை வேண்டி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதனுடைய புகழை நாம் பரப்பி கொண்டிருக்கின்றோம். எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லாரும் பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய உள்ள கருத்தாகவும் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். இந்த நவராத்திரி கொலுங்கிறது பாரம்பரியமாக வைக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமாக நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்தே வச்சுட்டுருக்கோம். காலையில் வந்து சுமங்கலிகளுக்கு வந்து லலிதா சோபனம் முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம், தேங்காய், பூவெல்லாம் வச்சு இந்த சுமங்கலிகளுக்கு வச்சு கொடுப்போம். அது மாதிரி ஈவினிங் சாயங்காலம் வந்து சகசநாமம் சொல்லி சுண்டெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அதுவும் இது பண்ணு இந்த கொலுவனுடைய சாரம். அப்புறம் இந்த பயிர் வந்து சுண்டல்ங்கிறது வந்து உடம்புக்கு பொதுவாகவே ஹெல்த்தியாக உள்ளது. அதுக்காக தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே வச்சுருக்கா. இப்போ நவராத்திரிங்கிறது இந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு, அது மாதிரி இந்த தீபாவளிங்கிறது இந்த வெடிகள், வான வேடிக்கைகள் இது பண்ணுறது வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பட்சணங்கள் சாப்பிட்றது, அது மாதிரி கார்த்திகை, இப்படி பாரம்பரியமாக ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கா. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம்.
என் பேர் கவிதா, கல்லிடைக்குறிச்சி இந்த ஊர். இந்த கொலு 7 வருஷமாக வச்சிட்ருக்கோம். கொலு வச்சோன்னே இப்போ நல்லா இருக்குது, வச்சுட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. கொலு வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, நல்லா இருக்காங்க. ஹலோ, நமஸ்காரம். என் பேர் கணேசன். எங்கள் வீட்டில் சுமாராக அது ஒரு 80-90 வருஷமாக இந்த கொலு வச்சுட்டுருக்கோம். இந்த பொம்மைகள்லாம் பழைய மண் பொம்மைகள் தான் ரொம்ப வேலைப்பாடு உள்ள பொம்மை. இப்போ வரதெல்லாம் கூட இந்த மாதிரி இருக்கிறதில்ல. இது நாங்கள் வருஷம் வச்சுருக்கோம். அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். என் பேர் சங்கர் நாராயண், கல்லிடைக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே கொலு வச்சிட்ருக்கோம். எத்தனை வருஷமாக அப்படின்னு கேட்டால் எத்தனை வருஷம்? 15 வருஷத்துக்கு மேலே கொலு வச்சிட்ருக்கோம். டாப் டிவிலேருந்து கொலு எடுக்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் காந்திமதி, கல்லிடைக்குறிச்சியில் 12 வருஷமாக குடியிருக்கேன். 12 வருஷமாக எங்கள் வீட்டில் கொலு வச்சிட்ருக்கோம். இந்த கொலுவில் என்னன்னா, இது வந்து ஒரு இன்டெகிரேட்டிவ் ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லா விதத்திலும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, தேங்காய், பழம், அப்புறம் ஏதாவது ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கிள் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்து சுண்டல் கொடுத்து அவங்கள கௌரவிப்போம். மேலும் சின்ன குழந்தைங்க வந்தால் அவங்களுக்கு பாவாடை சட்டை அந்த மாதிரி வாங்கி கொடுத்து குழந்தைகளை கௌரவிப்போம். இது வந்து மகளிருக்கான விசேஷம். 8 நாளும் பெண்களை மட்டுமே கௌரவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபங்க்ஷன். 9 நாளும் நடந்துகிட்ருக்கு. அம்பாளை காலம்பரை சோபனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி சுமங்கலிகளை அழைத்து வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுத்து இதை ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம்.
ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது வரும். கடைசி 3 நாள் மட்டும் சரஸ்வதி லட்சுமி இதுக்கு துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு 3 நாள் விமர்சையாக கொண்டாடுவோம். கடைசி இது விஜயதசமி. இன்றைக்கி துர்காஷ்டமினால் எல்லோரும் கூப்பிட்டு வெத்தலை பார்க்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுண்டல் போட்டு ஒவ்வொரு 10 சுமங்கலியில் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுப்போம். இன்றைக்கி கன்னியாகுமரி விசேஷமான துர்காஷ்டமி கொடுக்குறது. நாளைக்கு சரஸ்வதி பூஜை. அடுத்தது விஜயதசமி அன்னைக்கு கொலுவை மட்டும் ஒரு பொம்மையை மட்டும் கெடுத்து வச்சுட்டு மறுநாள் எடுத்து வச்சுருவோம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுவோம். புக்ஸ் எல்லாம் நாங்கள் 50 வருஷமாக வச்சுட்டுருக்கோம்.